அனைத்து நண்பர்கள் மற்றும் தோழிகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க இன்னைக்கான கதைக்குள்ளே போகலாம். என் பெயர் அனு. நான் பெங்களூரில் இருக்கிற ஒரு எம்என்சி கம்பெனியில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக வேலை பார்க்குறேன். நல்ல வேலை, நல்ல சம்பளம். எனக்குன்னு தனியாக ஆஃபீஸில் ஒரு ரூம், டேபிள், சேர், கம்ப்யூட்டர், நான் தங்குறதுக்கு ஒரு வீடு, எல்லாமே கம்பெனியே கொடுத்து வருஷத்துக்கு 22 லட்சம் சம்பளம்னு வாழ்க்கை ரொம்ப நல்ல ஜாலியாக சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சு. வேணும்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமும் வாங்கிக்கலாம். நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கையில் யாரு கண்ணு போட்டுச்சோ தெரியலங்க. திடீர்னு ஒரு நாள் ஒரு மெயில் வந்துச்சு ஹெச்ஆர் கிட்ட இருந்து. நீங்கள் கம்பல்சரியாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு. எனக்கு சிரிக்கிறதா, அழறதா, சந்தோஷப்படுறதா, எப்படி ஃபீல் பண்ணுறதுனே தெரியலங்க. சரின்னு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். சரி பாப்பா, நீ கிளம்பி வா அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க. நானும் வேறு வழி இல்லாமல் 2 பெரிய சூட்கேஸில் என்னோடய பொருள் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு ஊருக்கு கிளம்புனாங்க. ஒரு பெட்டியில் என்னோட துணிமணி, இன்னொரு பெட்டியில் என்னோடய லேப்டாப், மானிட்டர், ரவுட்டர், சார்ஜர், மோடம் அப்படின்னு எனக்கு வேலை பார்க்க தேவையானதெல்லாம் பேக் பண்ணிட்டேன். ஊருக்கு போகிற வழியெல்லாம் எனக்கு ஒரே கவலை. என்னடா இவ வீட்டுக்கு தானே போகிறா, சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு இதுக்கு இவ இவ்வளோ யோசிக்கிறா அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? அங்கே தாங்க பெரிய ட்விஸ்டே. என் ஊர் திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம். பெயர் மூட்டூர். திரும்புகிற இடமெல்லாம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக பச்சை பசேல்னு வயல், மரம், செடி, கொடி, காதுக்கு இனிமையாக பறவைகளோட சத்தம், சத்தான சாப்பாடு, சுத்தமான காற்று. மொத்தத்தில் நகரத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வாழ ஏங்குற ஒரு இடம்தாங்க எங்கள் கிராமம். ஆனால் அங்கே ஃபோன் பேசுகிறதுக்கே டவர் இல்லை, வேலை பார்க்குறதுக்கு நெட்வொர்க்கும் கிடைக்காது. அங்கே போய் என்னோடய ஒர்க் ஃப்ரம் ஹோமில் நடக்கிற கூத்தெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு வழியாக இதுக்கு மேலே 3 மாதம் இங்கே தான்னு ராத்திரி 8 மணிக்கு வீடு வந்து சேர்ந்தாச்சு. என்னை பார்த்த அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, தங்கச்சி எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம். அப்பா பஸ் ஸ்டாண்டுக்கே வந்து காத்திருந்து என்னை கூட்டிகிட்டு போனார். அம்மா எனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சுருந்தாங்க. பாட்டியும் தங்கச்சியும் நான் வந்த உடனே என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ தான் உனக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு நேரம் கிடச்சிச்சான்ட்டு தாத்தா செல்லமாக கொச்சிக்கிட்டாரு. எங்கள் வீடு ஒரு தனி வீடு தான். எனக்குன்னு தனியாக ரூம் உண்டு. நான் என் ரூமுக்கு போய் பார்த்தேன். அங்கே கட்டில் இருக்குது, ஃபேன் இருக்குது. ஆனால் உட்காந்து வேலை பார்க்க சேர் டேபிள்லாம் இல்லை. அம்மா கிட்ட கேட்டால் பலகை இருக்குடி, அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படியே ராத்திரி போயிடுச்சு. அம்மா கையால் செஞ்ச சாப்பாட்டை நல்லா ஒரு புடி பிடிச்சிட்டு தூங்கி எழுந்துட்டேன். அடுத்த நாள் காலையில் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய ஆஃபீஸை செட் பண்ணணும். ஒரு வழியாக இருக்கிறத வச்சு அதையும் செஞ்சு முடிச்சிட்டேன். 9 மணிக்கு லாகினும் பண்ணியாச்சு. எடுத்த உடனே டீம் மீட்டிங் இருந்துச்சு. நான் ஹெட்ஃபோன் போட்டு அந்த மீட்டிங்கில் உட்காந்தேன். அந்த நேரம்னு பார்த்து தான் வெளியில் காய்கறி விற்கிறான்னா தக்காளி கிலோ 20ன்னு தெருவுக்கே கேட்குற மாதிரி கூவி கூவி விற்றுக்கிட்டு போனார். டீம் மேனேஜர் அனு, அங்கே என்னம்மா சத்தம் அப்படின்னு கேட்டார். நான் சாரி சார், டிராஃபிக் சத்தம் அப்படின்னு சொல்லி சமாளித்தேன். இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோன்னு பயந்துக்கிட்டே மீட்டிங்கில் உட்காந்துருந்தா சரியாக 10 மணிக்கு ஒரு பெரிய ஆப்பா கரண்ட் போயிடுச்சுங்க. யூபிஎஸும் இல்லை, லேப்டாப் பேட்ரி பார்த்தா
40% தான் இருக்குது. நான் பதறி ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணேன். நெட்வொர்க் 2G 2 பாயிண்ட் தான் இருக்குது. ஸ்க்ரீன் ஷேர் ஆகவே இல்லை. மேனேஜர் சொன்னார், அனு நீ ஆஃப்லைனில் இருக்க. நான் சொன்னேன், இல்லை சார் ஆன்லைனில் தான் இருக்கேன், ஆனால் ஊரில் இருக்கேன். மதியம் 1 மணி அம்மா சாப்பிடவான்னு கூப்பிட்டாங்க. நான் அம்மா 1:30 மணி கிளைண்ட் கால் இருக்கேன்னு சொன்னேன். அம்மா சொன்னாங்க, அதுக்குள்ளே சாப்பிடு, அதான் அரை மணி நேரம் இருக்குல்ல. நானும் சரின்னு சோறு பருப்பு கத்திரிக்காய் குழம்புன்னு ஒரு வெட்டினேன். சாப்பிட்டுக்கிட்டே லேப்டாப் பார்த்தேன். தங்கச்சி வந்து கேட்டா, அக்கா இது என்ன? நான் சொன்னேன், இது கோட். அக்கா இதை வச்சு பணம் வருமானு கேட்டா. நான் ஆமான்னு சொன்னேன். சாயந்தரம் 5 மணி ஆச்சு. பாட்டி வந்தாங்க. பேத்தி என்ன பண்ணுற? நான் மீட்டிங்கில் இருக்கேன் பாட்டின்னு சொன்னேன். யார் கூட? ஃபோனில் இருக்கிறவங்க கூடன்னு சொன்னேன். பாட்டி கேட்டாங்க, ஃபோனில் யார் வருவா? என் கூட வேலை பார்க்குறவங்க, எனக்கு மேலே வேலை பார்க்குறவங்க தான் பாட்டி அப்படின்னு சொன்னேன். அடுத்த வாரம் இன்னும் மோசம், பெரிய ப்ராஜெக்ட் டெட்லைன். நான் ராத்திரி 11 மணி வரைக்கும் வேலை பார்த்தேன். 12 மணிக்கு டிப்ளாய் பண்ணணும். 11:55க்கு கரண்ட் போச்சு. நான் அலறினேன். அப்பா ஓடி வந்து ஜென்ரேட்டர் ஆன் பண்ணார். ஆனால் ஜென்ரேட்டர் சவுண்டு அவ்வளோ இருந்தது. மைக்கில் எல்லாருக்கும் கேட்டுச்சு. கிளைண்ட் கேட்டார், என்னம்மா அங்கே சத்தம்? சார் பக்கத்து வீட்டில் பூஜை பண்ணுறாங்கன்னு சொல்லி எப்படியோ சமாளித்தேன். 2வது வாரம் ஒரு ஐடியா வந்தது. வீட்டில் ஒரு கார்னரை ஆஃபீஸ் மாதிரி செட் பண்ணலான்னு அப்பாவை வச்சு சின்ன டேபிள் பண்ணேன். அம்மா பழைய சேலையில் சேரை கவர் பண்ணாங்க. வைஃபைக்கு ஃபைபர் கனெக்ஷன் போட சொன்னேன். ஆள் வந்து பார்த்துட்டு, அக்கா இங்கெல்லாம் லைன் வராதுக்கா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அங்கே என்ன நெட்வொர்க் கிடைக்கிதுன்னு பார்த்து அந்த நெட்வொர்க்கோட 4G டாங்கிள் வாங்கினேன். அதுவும் மழை நாளில் வேலை செய்யலை. ஒரு நாள் CEO டவுன் ஹால் மீட்டிங். 1000 பேர் இருந்தாங்க. என் பேர் வந்துச்சு. மைக்கில், அனு ப்ரெசன்ட் யோர் ப்ராஜெக்ட். நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணேன். நடுவில் கரண்ட் போயிடுச்சு. நான் ஃபோன் டேட்டாக்கு ஸ்விட்ச் பண்ணி ஹாட்ஸ்பாட்டில் கனெக்ட் பண்ணேன். வீடியோ ஹேங் ஆச்சு. என் முகம் ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு. CEO கேட்டார், அனு என்னாச்சு, அரி ஓகே? நான் சொன்னேன், ஒன்றுமில்லை சார், ஐ எம் ஃபைட்டிங் வித் நேச்சர்னு. எல்லாரும் ஒரு செகண்ட் அதை கேட்டு சிரிச்சிட்டாங்க. ஆனால் CEO சொன்னார், இவ்வளோ ப்ராப்ளம்லேயும் வேலை பார்க்குறேன், பரவாயில்ல, வெரி குட் அப்படின்னு ரொம்ப பாராட்டினார். அன்னைக்கு தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. பெங்களூரில் எனக்கு கம்ஃபர்ட் இருந்தது, ஆனால் ஊரில் அன்பு இருந்தது. மதியம் அம்மா ஊட்டி விடுறது, சாயந்தரம் திண்ணையில் உட்காந்து காஃபி குடிக்கிறது, நைட்டு பாட்டி பேய் கதை சொல்கிறது, தங்கச்சி என் லேப்டாப்பில் கேம் விளையாடுறது, அப்பா எனக்காக ஜென்ரேட்டருக்கு பெட்ரோல் வாங்கிட்டு வர்றது அப்படின்னு நிறைய இருந்துச்சு. 3வது மாதம் கடைசி வாரம் என் ப்ராஜெக்ட் கம்பெனிக்கு 2 கோடி ரூபாய் கொண்டு வந்தது. HR கால் பண்ணி சொன்னாங்க, அனு உனக்கு ஆன்சைட் வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு. நான் சந்தோஷப்படலை. ஏன்னா 3 நாளில் ஊரை விட்டு போகணும். கிளம்புற நாள் அம்மா அழுதாங்க. பாட்டி சொன்னாங்க, அடிக்கடி வாடி. தங்கச்சி என் லேப்டாப் பேக்கை பிடிச்சிக்கிட்டு, அக்கா போகாதக்கா அப்படின்னு அழுதா. வர மனசே இல்லாமல் நான் கிளம்பி பெங்களூர் வந்தேன். ஏசி, வைஃபை, சேர் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் மனசு ஊர்லேயே இருந்தது. இப்போது நான் மாதத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு போகிறேன். லேப்டாப்பும் கூட கரண்ட்டு போனாலும் பரவாயில்ல, நெட்வொர்க் இல்லைனாலும் பரவாயில்ல. ஏன்னா அங்கே என் ஆஃபீஸ் சேர் இல்லை, ஆனால் அன்பு இருக்குது. நண்பர்களே, உங்களுக்கும் இப்படி ஆச்சா? ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஊரில் நடந்த மொக்கை என்ன? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் IT ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல கதையோடு வரேன். நன்றி, வணக்கம்.